நீ எதிர்காலம் உண்மையில சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்சோன்னா இதுல படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்யணும், எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி. ஏன்னா பெரிய ஆபத்து சார், இளைஞர்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரு, இதுவரை கொண்டு போக மாட்டார். அப்ப அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய, நான் அவர்கிட்ட அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார். நீ குறிப்பாக நான் இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்களே, தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டுறேன், நீங்க உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார். ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது பாரு, ஒளிச்சு நின்று பாப்பாரு, அவனை இல்லைன்னு சொல்லிருங்கன்னு பாரு. ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது. ஏன்னா எவனுக்கு கிட்ட சேர்க்கணும், அவர் படம் தான், அவர் தான் ஹீரோ. ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரை சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் அது கோர்ட்டு, அது நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை போயிட்டு. நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா, யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார். தோத்தா நானாக இருந்தாலும் என்னையும் வெளியே தெளிவார் சார். பெத்த அப்பனா இருந்தாலும் கூண்டுல ஏத்திடுவார் சார். அது பிள்ளையா இருந்தாலும் யாரையும் சந்திக்க மாட்டார் சார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டுல என்ன செய்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா? கனவுல கூட நினைக்காதீங்க. நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னும் பாவம், நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிடாதீங்க. நீங்க செலவு பண்ணீங்கன்னா கடைசியில அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே, அவரை பார்க்கலாம், அவர் தலைவன் செய்வானி மட்டும் கனவுல நினைக்காங்க, உங்களை பார்க்க கூட மாட்டார். இதுதான் உண்மை. விஜயகாந்த் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த கட்சியில் கூட விருப்பமான கூட கூட்டமே இல்லாம இருந்திருக்கு. அதோட எப்படி இல்ல, விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம அவர்ல எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். அந்த கட்சியை பற்றி அவங்க பிரமேலாத அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு தெளிவோட நடத்தணும். நம்ம அந்த இதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை சார். அது டைவர்ட் ஆகும். நமக்கு எதிர்கால இளைஞர்கள், இந்த இளைய சமுதாயம் தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது. அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு முறையான பக்குவப்பட வேண்டும். விஜய் அவர்களை பக்குவப்படுத்தல. ஏதாவது பக்குவப்படுத்திருக்காரா? எதுவுமே பக்குவப்படுத்தல சார். அப்ப நம்ம எல்லாம் பைத்தியக்காரனா? தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஏதாவது சொன்னா எதுவும் நடந்துரும் அப்படிங்கறதுக்காக. தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல, பாடம் கற்பிப்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார். எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பஞ்ச டயலாக் சினிமாவில ஓகே, எல்லாம் டூப்பு. சினிமாவில முடி முதல் துணி முதல் எல்லாமே டூப்பு சார். அங்க டூப்பு பண்ணலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் டூப் எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் என்னைக்குமே நான் இப்பவுமே சொல்றேன் சார், திமுக பொறுத்த மட்டும் விஜய் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அப்படி பார்த்தா அந்த கரூர் சம்பவத்திலே அவ்வளவுக்கு மேல எத்தனையோ எஃப்ஐஆர் பட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் சார். அவங்க பிடிக்கிட்டாங்க, எங்க பெண்ணை பிடிக்கிட்டான், பென்சிலை பிடிக்கிட்டான். இந்த இது நீ ஏதாவது நல்லது செய்து ஓட்டுவாங்க, மக்களுக்கு இருக்கு நல்லது செய். ஏதாவது வகையில உன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்லது செய். ஒரு அஜிதாங்கிற பொம்பளை உன்னை பார்க்க காரை மறைக்குது, காரை அவன் மேல ஏத்துற மாதிரி போற. ஒரு நிமிடம் இறங்கி அந்த பொம்பளைக்கு ஒரு ஆறுதல் சொல்லியாமா, பாத்துக்கலாமா, செய்யலாமா, நாங்க இருக்கோம்ல. இதை ஏன் சொல்ல முடியல? ஒரு ரசிகர் மன்ற தலைவர் இறந்து போயிட்டான் சார். முன்னாள் தலைவர் ஜெய்சலே இறந்து போயிட்டான். அவன் வீடு சென்னை தான். ஒரு 5 நிமிஷம் அவர் வீட்டுக்கு போக முடியல. ஏன் சார் போக முடியல? சரி, மதுரையில இறந்தாங்க இல்லையா சார்? இந்த மதுரையில ஒருத்தன் ஒரு கட் அவுட் வைக்க போன இடத்துல கரண்ட் சாக்கு அடிச்சு இறந்தாம் இல்லையா? ஏன் இன்னைக்கு வர போகல? அது உயிர் இல்லையா? உனக்காக கட் அவுட்ட சுமந்தம் இல்லையா? இன்னைக்கு செல்வம்னி ஒரு பையன் உன்னுடைய உதவியாளர், அவருக்காகவே கொடை பிடிச்சவன், ஜூஸ் கொடுப்பான், செய்வான், சாப்பாடு கொடுத்தவன், இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி சாவர கண்டிஷன்ல கிடக்கா சார். ஏன் அவனெல்லாம் பார்த்து உங்களால போக முடியல? நீ போக மாட்டீங்க சார். அவர் கேரக்டர் அது. இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக போறாரு, அதை செய்வார். சினிமால 500 ரூபாய் அடிப்பாரு, தங்கச்சி காப்பாத்தணும் பாரு, அம்மாவை காப்பாத்தணும், அம்மாவை வணங்க பாரு. நிஜத்துல அப்படி பண்றாரா? நிஜத்துல பண்ண மாட்டாருங்கிறதா உண்மை. இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்லுவது என்னுடைய கடமை. இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க, எங்கிட்டையும் சட்டைக்கு வருவாங்க. அதை பற்றி நான் கவலையே படல. இதை பார்த்து ஒரு 10 வராய் திருந்துட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பாக்கியமாக நினைக்கிறேன்.